ஹலோ சார், சொல்லுங்க. வெளியே ஒரு போர்டு பார்த்தேன், அது உண்மையா? உண்மைதான் சார். உட்காருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்க ஒரு ஆஃபர் இருக்குன்னாங்க, அதை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க சார். உங்களுக்கு மட்டும் இல்ல, வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். We are SKF EduTech. எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, நாங்க MBBS இன் அப்ராட். நாங்க 10 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். இது வரைக்கும் 400 டாக்டர்களை SKF உருவாக்கி இருக்கு. சார், இப்போ எங்க வீட்லயும் ஒரு டாக்டர் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? +2ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட் பிளஸ் இங்கிலீஷ் இந்த 5 சப்ஜெக்ட் படிச்சிருந்திருக்கணும். 2024, 25, 26 இந்த 3 இயர்ல நீட் வந்து பாஸ் பண்ணி இருந்திருக்கணும். அதாவது மினிமம் பாஸ் மார்க் தான். நிறைய மார்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பொதுவா எல்லாருக்கும் இன்னொரு டவுட்டும் இருக்கும். போயிட்டு வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம்ல வந்து யாருமே பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். அதனாலதான் நம்ம எந்த மாதிரி யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம் பேர் வந்து FMG எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு எந்த காலேஜ்ல வந்து கோச்சிங் தராங்களோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் தான் நம்ம SKF வந்து செலக்ட் பண்றோம். இந்தியால ஒரு இன்ஜினியரிங்க்கு டாப் காலேஜ்ல என்ன செலவாகுமோ அதுதான் அப்ராட்ல MBBS படிக்கிறதுக்கும் செலவாகும். நம்ம SKF மூலமா அட்மிஷன் பண்றவங்களுக்கு எஜுகேஷன் லோன் எங்க சைட்ல இருந்தே நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். அவங்களுக்கு எந்த ஒரு ஷூரிட்டியோ கொலேட்ரலும் தேவை கிடையாது. மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நாங்க காலேஜை வந்து டைரக்டாவே ரெப்ரசென்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்டை இங்க இருந்து எங்களுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் டைரக்டா கூட்டிட்டும் போறாரு. விருப்பப்படுற பேரண்ட்ஸுக்கு விசாவும் கொடுத்து பேரண்ட்டையும் கூப்பிட்டு போறோம். இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல். ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல நம்பரும் இருக்கு, வெப்சைட்டும் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.